ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா திருநெல்வேலி அல்வா பார்க்க போகிறோம். நம்ம திருநெல்வேலிக்கு ஃபேமஸ் அல்வான்னு சொல்லுவாங்க. திருநெல்வேலி அல்வா திருநெல்வேலி போனால் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் அதுக்காகவே போகிறவங்களாம் இருக்கிறாங்க. நம்ம குற்றாலத்தை சுற்றி பார்த்துட்டு திருநெல்வேலி போயிட்டு அல்வா வாங்கிட்டு வருவோம். நிறைய பேர் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது வீட்லேயே நம்ம சிம்பிளாக எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோ. நம்ம திருநெல்வேலி அல்வாவுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கோங்க. சம்பா ரவை கோதுமை மாவு நைட்டு பிசைஞ்சு வச்சுருவாங்க. காலையில் ஃபில்ட்ரு பண்ணி அந்த தண்ணியை தான் எடுத்து பண்ணுவாங்க. இப்போ இது சப்பாத்தி மாவு நம்ம நைட்டே சம்பா கோதுமை மாவை பிசைஞ்சு வச்சுட்டோம். ரவையாக அவங்க பிசைஞ்சு வச்சு காலையில் அரைச்சி பால் எடுப்பாங்க. அந்த மாதிரியே எடுக்கிறதுக்கு பதில் இங்கெல்லாம் கோடை மழை பொழியுதுங்க. உங்கள் வீட்டுங்கள்லாம் மழை பெய்யுதான்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி டிஷ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த சப்பாத்தி மாவு நைட்டே பிசைஞ்சு நம்ம வச்சுக்கணும். இன்றைக்கி காலையில் 10 மணி பண்ண போகிறோன்னா நைட்டு சப்பாத்திக்கு நம்ம பிசைகிறோம் இல்லையா, அந்த மாவே எடுத்து கூட நம்ம வச்சிடலாம். காலையில் அது கொஞ்சம் புளிப்பேறி அந்த ஃப்ளேவர் அப்போ தான் வரும் உங்களுக்கு. அதுக்காக தான் இந்த மாவு இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இது கூட சேர்க்கறதுக்கு முந்திரி நல்லா நிறைய எடுத்துக்கோங்க. இது ஒரு 200 கிராம் மாவு பிசைஞ்சு நான் வச்சுருக்கேன். கூட முந்திரி, ஏலக்காய் வச்சுருக்கேன், நெய் வச்சுருக்கோம், தண்ணி, இவ்வளோ தான் தேவையான பொருள். இதை இப்போது நம்ம புளிக்க வச்சுருக்கோம் இல்லையா, இதை நல்லா கரைச்சி பால் மட்டும் எடுத்துக்கணும். திப்பியெல்லாம் நின்றுடும். வடிகட்டிக்கணும். நம்ம எப்படி ராகி மாவு எப்படி நம்ம துணியில் போட்டு வடிகட்டுறோமோ அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் மாவை நல்லா கரைச்சிட்டு திக்காக வடிகட்டி நம்ம எடுத்துக்கணும். அப்போ சூப்பராக இருக்கும். ஏலக்காவும் முடிஞ்ச அளவுக்கு நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. நான் தட்டி வச்சுருக்கேன். ரெண்டாவது மிக்சியில் போட்டு நான் அரைச்சி எடுத்துக்குவேன். காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்கேன். இவ்வளோ தான். நெய் எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோ டேஸ்ட் ஹைலைட்டாக இருக்கும். உப்பு ஒரு சிட்டிகை போட்டுக்கலாம். தண்ணி போட்டு இந்த மாவை கரைக்க போகிறேன். இப்போது மாவை நல்லா கட்டி இல்லாமல் தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி வெறும் பால் மாதிரி எடுத்துக்கணும். ஏன்னா அந்த திப்பியெல்லாம் நின்றுடும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் இப்போ கரைக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி டபுள் லேயர் ஃபில்ட்ரு இருக்கிறதுல நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா காட்டன் துணி வச்சு நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ இதில் தான் நான் ஃபில்ட்ரு பண்ண போகிறேன். நல்லா கரைச்சாச்சு இல்லையா, இதை நம்ம திக்னஸாக கரைச்சிருக்கிறோம். அதனால் நம்ம பால் தான் எடுத்துக்கணும். அதனால தான் இப்படி ஃபில்ட்ரு பண்ணுறோம். நம்ம நல்லா கரைச்சி வச்சு தெளிஞ்ச பேர் ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா இதை கொஞ்சம் ஸ்லோவாக தான் நம்ம ஃபில்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லா ஆனால் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும் நம்ம அந்த தண்ணியை. இந்த மாதிரி திப்பி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா துணி காட்டனில் போட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. மாவு ரெடி ஆகிடுச்சு. அல்வா இப்போ ரெடி பண்ணலாம். தேவைக்கேற்ப எவ்வளோ வேணாலும் முந்திரி பாதாம் நம்ம கட் பண்ணி பொடியாக எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்குன்றதுனால பொடியாக நறுக்கிக்கோங்க. எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. ஏலக்காவை பவுட்ரு பண்ணிக்கலாம். முந்திரியெல்லாம் எடுத்து கட் பண்ணதெல்லாம் வச்சுட்டு நம்ம நெய்யில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஃபேன் வச்சாச்சு. கொஞ்சம் சூடு ஏறினதும் நெய் போட்டுக்கலாம். இப்போது பேன் சூடு ஏறிடுது. இந்த முந்திரி ஏலக்காயை வறுக்கிறதுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் எது வேணாலும் போட்டுக்கோங்க. நம்ம திருநெல்வேலி அல்வாவில் முந்திரி தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா பாதாம் ஏலக்காய் பொடி தான் இருக்கும். நல்லா ஒன்று பாதி செவந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இது ஏலக்காய் பவுட்ரு போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்குங்க. ஃபுட் கலர் நான் காண்பிக்கலை, மறந்துட்டேன். இப்போ ஃபுட் கலர் சேர்த்து தான் நம்ம பண்ண போகிறோம். திருநெல்வேலி அல்வாவுடைய ஸ்பெஷலே அந்த ஃபுட் கலரும் போட்டிருப்பாங்க இல்லையா, லேசாக நம்ம போட்டுக்கலாம். அதிகமாக நான் ஃபுட் கலருக்கு ரெஃபர் பண்ண மாட்டேன். ஒரு சில டிஷ்ஷுக்கு தான் நான் ஃபுட் கலரே ஆட் பண்ணுவேன். அதுவும் லைட்டாக தான் ஆட் பண்ணுவேன். இப்போது முந்திரியெல்லாம் வறுத்து எடுத்தாச்சு. எடுத்து இந்த மாதிரி வச்சுடுங்க ஒரு பக்கமாக. இன்னும் கொஞ்சம் நெய் போட்டு
இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ண மாவை சேர்க்க போகிறோம். நல்லா மாவை கட்டி இல்லாமல் வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா தொழவிட்டு இந்த நெய்யோடு சேர்த்துக்கணும். இப்படி கட்டி இல்லாமல் கொஞ்சம் கிளறிக்கிட்டே இருக்கணும். நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சமாக ஃபுட் கலரும் சேர்த்துட்றேன். ஏன்னா அடி பிடிக்கக்கூடாது. நெய் தனியாக மாவு தனியாக பிரியணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா கிண்டி விடுங்க. திருநெல்வேலி அல்வா பிடிக்காதவங்க யாருன்னா இருக்கிறீங்களா? அப்படி இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஹோம்லியாக வீட்லேயே நம்ம பண்ணோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இதை நான் பண்ணி காமிக்கிறேன். மாவு சேர்த்தாச்சு. இப்போ சர்க்கரையும் இதில் சேர்த்துடலாம். நம்ம மாவு எவ்வளவோ அதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டி சர்க்கரை சேர்த்துடணும். நம்ம கொஞ்சம் லைட்டாக இருக்குன்ட்டு ஃபுட் கலர் இன்னுமே நான் ஆட் பண்ணுறேன். விடாமல் கட்டி இல்லாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. நெய் தனியாக பிரிஞ்சு வரணும். நமக்கு வந்து அப்போ தான் அந்த அல்வா ரெடி ஆகிடுதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி அளவுக்கு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லாவே 5 மினிட்குள்ளே இந்த அல்வா ரெடி ஆகிடும். ரொம்பவே சுவை, எல்லாருக்கும் பிடிக்கும். ஓகே, நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டு நெய் பிரிஞ்சதும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா அந்த நீர் எல்லாம் நம்ம எவ்வளோ மாவில் நீர் சேர்த்தோமோ அது எல்லாமே ட்ரை ஆகி நெய்யும் மாவு மட்டுமே நிற்கணும். அந்த அளவுக்கு நம்ம ட்ரையாக கிண்டி விட்டுக்கினே இருக்கணும். 200 கிராம் மாவு, 200 கிராம் சர்க்கரை, 200 கிராம் நெய், அப்போ தான் ஈக்குவல் குவான்டிட்டி வரும். ஒரு 50 முந்திரி சேர்த்துருங்க. ஒரு ஏலக்காய் பொடி வந்து ஒரு 4 ஏலக்காய் நசுக்கி பொடி பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ வந்து அந்த ஃப்ளேவர் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அவங்க பண்ணுறது வந்து சம்பா கோதுமை ரவை, அதை வந்து ஊற வச்சு காலையில் மாவாக அரைச்சி வடிகட்டி பண்ணுவாங்க. நம்ம வந்து சப்பாத்திக்கு மாவு பேசுகிறோம் இல்லையா வீட்டில், நம்ம சம்பா கோதுமை மாவு அரைச்சிட்டு வந்து வச்சுக்கிறோங்க. அதையே நம்ம சப்பாத்திக்கு பிசைஞ்சிட்டு மாவு மீந்துருச்சா அதை கூட நீங்கள் காலையில் வச்சு பண்ணலாம். இப்போது இந்த முந்திரி திராட்சை வறுத்து வச்சோம் இல்லையா, முந்திரி பாதாமும், அதில் பாதி இப்போ சேர்த்துடலாம். இறக்கிட்டு டெக்கரேட் பண்ண பாதி வச்சுருக்கேன் நான். இப்போ இதை நல்லா கிண்டிக்கிட்டே இருப்போம். நல்லா ட்ரை ஆகி அந்த நெய் வந்து தனியாக பிரிஞ்சு நிற்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் கிண்டி விடணும். நம்ம அதுதான் ஃபஸ்ட்டு மெயின். இன்னும் வரலையே, நம்ம இவ்வளோ கிண்டுறோம், வெறும் மாவு மாதிரி இருக்கே, அப்படி மட்டும் நினைக்கக்கூடாது. நல்லா ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது, மேலே ஆகும். நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. பாருங்கள், வாசனை வர ஆரம்பிச்சிடுது நேச்சுராக. இன்னுமே நல்லா இந்த மாவு வந்து பாத்திரத்தில் ஒட்டவே கூடாது. அந்த நம்ம போட்ட நெய் வந்து தனியாக பிரிஞ்சு வரணும். எவ்வளோ கம்மியாகிடுச்சு பாருங்கள். நான் காண்பிக்கும் போது இவ்வளோ இருந்துச்சு. இவ்வளோ ட்ரை ஆகி கொஞ்சமாக இருக்குது. அந்த அளவுக்கு நம்ம கிண்டி விடணும். எப்படியும் ஒரு 20 நிமிஷமாவது எடுக்கும் உங்களுக்கு டைமு. கிண்டி விட்டு நல்லா நீங்கள் கிண்டி விட்டு எண்ணெய் தனியாக பிரிகிற வரைக்கும் பக்குவமாக நீங்கள் கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்போது திருநெல்வேலி அல்வா ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இதில் எல்லாமே சேர்த்துட்டோம். முந்திரி, பாதாம் சேர்த்துருக்கேன், ஏலக்காய் சேர்த்துருக்கேன், சர்க்கரை, இந்த மாவு கோதுமை மாவு சேர்த்தோம். கோதுமை மாவு அந்த புளிப்புத்தன்மை வந்து கண்டிப்பாக வேணும். கொஞ்சமாவது ஒரு 10 மணி நேரம் புளிக்கணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். எவ்வளோ ட்ரை ஆகி நெய் தனியாக பிரிஞ்சிருக்கு பாருங்கள். இன்னுமே ட்ரை ஆகணும். சாப்பிட்ற அளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு திருநெல்வேலி அல்வா. இப்போது இதை ஒரு பிளேட்டில் வச்சிட்டோம்னா அந்த நெய் தனியாக பிரிஞ்சு வந்துடும். ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், பிளேட்டில் ரெடியாக வந்துடுச்சு சூப்பராக. அதே கலர் சேமாக நெய் பாருங்கள் எவ்வளோ ஓரங்களில் பாருங்கள் பிரிஞ்சிருக்கு. தொட்டால் ஒட்டவே ஒட்டாது. அவ்வளோ அருமையாக இருக்குது. சாப்பிட்றதுமே பாருங்கள் நம்ம கடையில் வாங்கிட்டு வரோமே அதே மாதிரி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், திருநெல்வேலி அல்வா வீட்லேயே நம்ம ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. அந்த மாவட்டத்துக்கு போய் தான் நம்ம வாங்கணுன்றது இல்லை.
இது ரொம்பவே ஸ்பெஷலான டிஷ்ஷுங்க. எல்லாருக்கும் பிடிக்கும். நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா சும்மா 200 கிராம் கோதுமை மாவும் 200 கிராம் சர்க்கரையும் இருந்தாலும் ஒரு 10 ரூபா முந்திரியை போட்டு நம்ம சூப்பராக இந்த மாதிரி பண்ணி கொடுத்துடலாம். அவ்வளோ ஹைலைட்டாக இருக்கும். இந்த ஸ்வீட் நம்ம கடையில் போய் இங்கெல்லாம் பேக்கரியில் வாங்கினோம்னா கூட 400 ரூபா அந்த மாதிரி செலவு பண்ண வேண்டியது இருக்கும். இதெல்லாம் வந்து சிம்பிளான டிஷ் தான். நீங்கள் இந்த மாதிரி பண்ணுவீங்கன்றதுனால தான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். தேங்க்யூ, பாய் ஒன்ஸ் அகெயின். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.